சரி, இன்னைக்கு எல்லாரும் எங்க கிளம்பிட்டோம்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சரி, அந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா ஆசியாவில் மிகப்பெரிய சிலை அந்த கோயிலில் அமைச்சிருக்காங்க. 33 அடி உயரத்தில் அந்த கோயில் சிலை அமைச்சிருக்காங்க. அது என்ன கோயில், என்ன சாமின்னு அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் வா. ஈரோட்டிலேருந்து காங்கேயம் போகிற வழியில் அவல்பூந்துறையை தாண்டி ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற ஊரோட புறநகர் பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். 33 அடி உயர பெரிய சிலையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சிலை பைரவரோட சிலை. ஸ்வர்ணா கர்ஷன பைரவர் ஆலயம்னு இந்த கோயிலை சொல்கிறாங்க. ஆசியாவிலேயே மிக உயரமான பைரவர் சிலை இங்கே தாங்க இருக்குது. மொத்தம் 64 பைரவர்கள் இருக்காங்க. அதில் 2 பைரவர் வந்து கோயிலோட கருவறையிலையும், மிச்சம் 62 பைரவர்கள் பிரகார மண்டபத்துக்கு மேல் பகுதியில் சுதை சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வர்ற பக்தர்கள் தேங்காயில் விளக்கேற்றி பைரவரை வழிபடுறாங்க. வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இருந்தால் தேய்பிரை அஷ்டமி காலத்தில் இந்த பைரவரை வழிபாடு செஞ்சு வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோயிலில் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமே கோயில் நட திறந்திருக்கும். அதுக்கு இடையில் பல பூஜைகள்லாம் நடக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் மண்விளக்கு பூஜையும், அமாவாசை அப்புறம் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு யாகம் அப்படிங்கிறது நடக்கும். ஸ்வர்ணலிங்க சிறப்பு அபிஷேகம் இந்த டைம்களில் நடக்கும். அதுக்கப்புறம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டு பைரவரோட அருள் பெற்று போகிறாங்க. சரி, அப்படியே போங்க. இப்போ வந்து காலபைரவர் எப்படி உருவானார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் வந்து சிவன்கிட்ட தவம் இருந்து இருள் அப்படிங்கிற பெரும் சக்தியை தவம் இருந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே இருளில் மூழ்கடித்து மக்களையெல்லாம் கொடுமைப்படுத்தி, இந்த தேவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி மோசமான ஆட்சியை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான்கிட்ட வேண்டி இந்த அந்தகாசுரனை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர் தான் காலபைரவர். சிவபெருமானை பிரிந்த ஆதிசக்தி பிரம்மாவோட மானசீக குமாரனாக, அதாவது அவங்க மனசார ஏற்றுக்கிட்ட பையனாக இருந்த தட்சன் மகளாக ஆதிசக்தி பிறக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட பேர் தட்சாயினி அப்படிங்கிறதும் சதிதேவி அப்படிங்கிற பேராலும் அவங்க அழைக்கப்பட்டுறாங்க. தட்சாயினி வந்து அவங்க பருவ வயசில் சிவபெருமான்கிட்ட காதல் வயப்பட்டு அவங்க அப்பாவோட சம்மதம் இல்லாமல், அதாவது தச்சனோட சம்மதம் இல்லாமல் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே ஆணவமாக இருந்த பிரம்மதேவனோட தலை சீவி இனிமேல் பூமியில் உனக்கு பூஜை நடக்கக்கூடாது அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்றாரு. இந்த சாபம் கொடுத்ததுனால தட்சன் வந்து சிவபெருமான் மேலே ரொம்பவே கோபமாக இருந்திருக்காரு.
அதனால இவர் தச்சன் நடத்துகிற யாகத்துக்கு சிவனையும் அவர் தட்சாயனையும் கூப்பிடாமே விட்டார். இருந்தாலும் சிவன் போவேணாம் அப்படிங்கிற சொல்லை மீறி தட்சாயணி அந்த யாகத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கோயில் மண்டபத்து மேலே இருக்க 64 பைரவர்களோட சிலைகள். தட்சாயணி அந்த யாகத்துக்கு வந்த உடனே அவங்க அப்பா வந்து தட்சாயணியை ரொம்பவே கேவலப்படுத்துகிறாரு. அதனால தட்சாயணி தன்னோட புருஷன் பேச்சை கேட்காம தப்பி பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே இருக்க யாகத்தில் விழுந்து எரிய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து அந்த எரியிற உடலோட உலகம் முழுவதும் சுற்றிக்கிட்டு ஒரு மாயையில் மாட்டி சுற்றிக்கிட்டே திரிகிறாரு. இதை பார்த்த திருமால் என்ன பண்ணுறாருன்னா அந்த எரியிற உடலை தன்னோட இந்த சக்கராயுதத்தை வச்சு தகர்க்கிறாரு. தகர்த்த உடனே அது பல்வேறு துண்டுகளாக சிதறி பூமியில் பல்வேறு இடங்களில் விழுந்துருது. பூமியில் விழுந்த பல்வேறு உடல் பாகங்களையும் பல்வேறு இடங்களையும் சக்தி பீடமாக சிவன் மாற்றுறாரு. ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் ஒரு காவல் தெய்வமாக பைரவரை சிவன் நியமிக்கிறார். இந்த பைரவருக்கு வந்து பல வடிவங்கள் இருக்குது. 8 திசையை காக்கிறதுக்கு வந்து அஷ்டபைரவர்களாகவும் 64 பணி செய்கிறதுக்கு 64 பைரவர்களையும் உருவாக்கியிருக்காங்க. சொர்ண பைரவருங்கிறது வந்து சிறப்பான தோற்றம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பைரவருக்கு விரதம் இருக்கிறது வந்து அஷ்டமி திதியில் இருப்பாங்க. அதில் வந்து செவ்வாய்க்கிழமை அஷ்டமியானது இன்னும் கொஞ்சம் சிறப்பானது. அந்த டைமில் விரதம் இருக்கிறது. இந்த விரதத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து 21 முறை பண்ணுறது நல்ல பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரோட்டில் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க காலபைரவர் கோயிலை தென்னகத்தி காசி அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யாருக்கா சொல்லணுமா? நிறைய சொல்லலாம். டைம் இல்ல. உன்னை பத்தி தான் குறை சொல்லணும். சொல்ல இன்னும் எல்லாம் சாட்சி மாதிரி நிக்கிறீங்க. வந்தா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். நல்லா இருந்துச்சு, பாக்குறதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா, குடும்பத்தோட வந்தீங்க அப்படின்னா வீட்லயே பேசி வச்சுங்க. வீட்டுக்கார மாட்டா பிள்ளையெல்லாம் நீ தான் தூக்கணும் அப்படின்னு. இங்க வந்து அப்படி யாருமே தூக்குறது இல்ல. ஏய், ஏன் இந்த லெவல்லாம் எல்லாமே நடந்துட்டாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. யாருமே தூக்கல, நீங்களே வீடியோல பாத்தீங்க. ரொம்ப தூரம் இல்ல, ரொம்ப ஒரு 20 நிமிஷம் நடக்கிற தூரம் தான். ஆனா நல்லா முழுசாவே மேல சூரியன் தெரியாத அளவுக்கு நல்லா கவர் ஆயிருக்கு. பச்சை பசேன்னு இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு அருவியில குளிச்சுட்டு கூலிங்கா இருக்கு. ஐஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப கூலிங்கா இருக்கு. அந்த தண்ணி வேற ஐஸ் கரைச்சு வேற ஊத்துறாங்களாங்க. பாருங்க, ரசிச்சு சொல்லுது. எப்படா பாபா மேல யாரோ ஐஸ கரைச்சு விடுறாங்களா? ரஜி, உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அதோட ஜில்லுன்னு ஐஸ் தண்ணியோட. உனக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பர். அருண், உனக்கு எப்படி இருந்துச்சு? அவர் ஒரு சிரிப்பு தான் சிரிப்பாரு. அதை நீங்க அடிக்கடி பார்க்க முடியாது, இப்பதான் பாக்கணும். வருணுக்கு எப்படி இருந்துச்சு? பால்டா பால்ன்ற கவலை அவருக்கு.